புதிய வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்திற்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு தீம், கருப்பொருள் அல்லது ஒரு தலைப்பு அல்லது ஒரு ஃபோக்கஸ், ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் ரெனியூவல். ரெனியூவல் என்று சொன்ன உடனே என்னுடைய மனதிற்கு வந்தது, ஏன் அது ரிவைவல் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு சர்ச்சுனாவே மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஊர்லெலாம் ஓட்டு போடுவாங்க. சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து ஓட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் போட்டிருக்கேன். நான் ஸோ ரெனியூவலா ரிவைவலா அப்படின்னு ஒரு டிபேட்டு வச்சோன்னா நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் ரெனியூவல்ன்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு? யாருக்கெல்லாம் ரிவைவல்ன்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு? நம்ம ஒரே ஆள் தான், நிறைய பேர் கை தூக்கவே இல்லை. அவங்கெல்லாம் கை கொண்டு வரல போல இன்னைக்கு. ரெண்டுமே நமக்கு தேவை. We need renewal, we need revival. When we are renewed, we are revived. When we are revived, we are renewed. இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்துதான் கிட்டத்தட்ட ஒரு ஈஸ்டர் வரைக்கும் நம்முடைய செய்திகள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய திருச்சபையினுடைய காரியங்கள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் விரும்புகிறேன். நிறைய சமயங்களில் இந்த ரிவைவல், ரெனியூவல் வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம், திருச்சபையில் பயன்படுத்துகிறோம். நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எங்களுடைய திருச்சபையில் அடிக்கடி எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? எழுப்புதல் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவைவல் மீட்டிங் அல்லது கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய அகெயின் பைபிள் பிலீவிங் சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ், வேதத்தை விசுவாசிக்கும் திருச்சபைக்கு செல்லும் விசுவாசிகள், எழுப்புதல் அல்லது புதுப்பித்தல், ரெனியூவல் ஆர் ரிவைவல் அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். நாட் ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர், ஜஸ்ட் 3 days, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எழுப்புதல் கூட்டங்கள் அல்லது புதுப்பிக்கும் கூட்டங்கள். அங்கே நம்ம சென்று நம்முடைய ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ளலாம். இப்போ மற்ற நாள்லாம் 365 நாட்களும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமுதாயம் கண்டிப்பாக புதுப்பிக்கப்பட வேண்டும். My life, my family, my church and my community ought to be revived and renewed every day. Every day. அதுதான் இந்த வருகின்ற வாரங்களில் நம்ம அதிகமாக எம்பசைஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவது, இந்த சர்ச் ரெனியூவல் அல்லது ரிவைவலை பற்றி யோசிக்கும் பொழுது இது வெறும் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு இந்த புதுப்பித்தல், ரிவைவல், எழுப்புதல் அவசியம், ஒவ்வொரு நாளும் அவசியம். என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 பேர் இருக்காங்க, என்னுடைய மதர் இல்லாவையும் சேர்த்து. இந்த 9 பேர் சேர்ந்த கிறிஸ்தவ குடும்பம். நாங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறோம், திருச்சபைக்கு செல்கிறோம். We are a Bible believing and church going Christian family. And this Christian family is to be renewed and revived every day. Every day. நம்முடைய திருச்சபை இந்த போன சனிக்கிழமை ஒரு அருமையான குணமாக்கும் ஆராதனை, நம்முடைய காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தோம். ஒரு புதிய வருடத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த திருச்சபை needs to be renewed and revived. நம்முடைய சமுதாயம், நம்முடைய கம்யூனிட்டி, அருமையான டாரதி சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு புதிய ஊழியத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். பிள்ளைகள் மூலமாக, சண்டே ஸ்கூல் மூலமாக. ஒவ்வொரு முறையும் நான் பயன்படுத்தும் பொழுது சமுதாயம்
கம்யூனிட்டின்னு சொல்லும் பொழுது அது சுவிசேஷ பணியை குறிக்கிறது. சுவிசேஷ பணியை இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே வந்த சீஷர்களும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளும் both in word and in kind or in action. இன்றைக்கு நாம் இந்த சுவிசேஷ பணியை தான் நம்ம ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இந்த ரெனியூவல் ரிவைவல் இந்த 2 தலைப்பின் கீழே நாம் அநேக காரியங்களை வரும் நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு முதல் ஆரம்பமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, யாராவது ஒருவர் ஏசாயா 44 அதிகாரம், ஏசாயா 44 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும்படியாக அழைக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். மிகவும் அருமையான 3 வசனங்கள். இந்த வருகின்ற மாதங்களிலே வருகின்ற வாரங்களிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற இந்த தலைப்பு ரினியூவல் அண்ட் ரிவைவல். இதற்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரமாக இந்த ஏசாயா 44 அதிகாரம் முதல் 3 வசனங்களும் நமக்கு அமைந்திருக்கிறது. This is the foundation. The Bible is the foundation. இந்த வசனங்களை சுருக்கமாக நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கன், the prophet Isaiah, இந்த 3 வசனங்களிலே என்ன சொல்லுகிறார்? 4 காரியங்களை சொல்லுகிறார். சோனி வாசித்த அந்த 3 வசனங்களிலே 4 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டுகள் அடிமைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், a prophecy given to the people of Israel in trouble. என்ன ஆண்டவர் சொல்கிறார்? முதலாவது, இஸ்ரவேல் மக்களே, ஒரு செழிப்பான பிரகாசமான வருங்காலம் உண்டு. இரண்டாவது, இந்த 3 வசனங்களிலே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய தாசர்களாக, என்று சொன்னால் நாம் முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய தாசர்களாக ஒரு பெரிய பணியை தொடர்ந்து செய்வார்கள். மூன்றாவதாக, இந்த 3 வசனங்களிலே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் மக்களின் வருங்காலம் ஒரு ஆவிக்குரிய செழிப்போடு இருக்கும். இந்த வருடத்திலே வருகின்ற ஒரு சில மாதங்கள், வாரங்கள் நாம் ஆவிக்குரிய செழிப்பு, ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, அதை பற்றி தான் அதிகமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான்காவதாக, ஏசாயா தீர்க்கன் மூலமாக இந்த 3 வசனங்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்கிறார்? இதுதான் முக்கியம். இதுதான், இந்த ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மூலமா ஆரம்பிச்சிட்டோம். இஸ்ரவேல் மக்கள் ஆவிக்குரிய செழிப்பை பார்த்து இஸ்ரவேல் அல்லாத மக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள வருவார்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் இந்த 4 காரியங்களையும் நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய செழிப்பான பிரகாசமான வருங்காலத்தை வைத்திருக்கிறார். The people of Israel will have a better and a brighter future. இரண்டாவது, இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய தாசர்களாக தொடர்ந்து மேலும் மேலும் சிறப்பாக ஊழியத்தை செய்வார்கள்.
The people of Israel will do the ministry in the best way possible, in an excellent way. இன்னொரு காரியத்தை வரும் நாட்களில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் பைபிள் பிலீவிங் church going people are not mediocre people. We are the best people, called to do the excellent work for God. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் மக்களின் வருங்காலம் ஒரு ஆவிக்குரிய செழிப்போட இருக்கும். There will be a spiritual prosperity for, with and among the people of Israel. கடைசியாக இஸ்ரவேல் அல்லாதவர்கள், மற்றவர்கள் இஸ்ரவேலின் ஆவிக்குரிய செழிப்பை பார்த்து எங்களையும் சேர்த்துக்குங்க, நாங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களா இருக்கிறோம். இந்த 4 காரியத்தையும் எப்படி டென்வர் தமிழ் திருச்சபை இன்றைக்கு நிறைவேற்ற முடியும்? I've asked Brother Prem to share with us how this can be translated to Denver Tamil Church in the year 2025 and even beyond. அதே 4ம் ஸ்க்ரீனில் இங்கிலீஷ்லையும் இருக்கும். Can we have that slide please? இந்த 4 ஆசீர்வாதங்களையும் அந்த ஐசையா சாப்டர் 44 and 1 through 3 இருந்த ஆசீர்வாதங்களை டென்வர் தமிழ் திருச்சபைக்கான ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறதுக்காக ஒரு 4 காரியங்களை எழுதி வச்சுருக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் சே ஆமேன் so that we can receive that. Is that good? டென்வர் தமிழ் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு செழிப்பான பிரகாசமான வருங்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். 2வது, டென்வர் தமிழ் திருச்சபையின் விசுவாசிகள் தேவனுடைய தாசர்களாக மேன்மேலும் மேலும் சிறப்பாக தேவ பணியை உற்சாகமாக செய்வார்கள். ஆமென். ஆமென். இந்த புதிய ஆண்டில் டென்வர் தமிழ் திருச்சபை விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாகவும் அகலமாகவும் வளருவார்கள். ஆமென். டென்வர் தமிழ் திருச்சபையின் விசுவாசிகளின் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்கு திரும்புவார்கள். சுவிசேஷ பணியில் வளருவோம். ஆமென். ஆமென். Thank you. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு டென்வர் தமிழ் திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் வாசித்த இந்த 3 வசனங்களிலே முதல் 2 வசனங்கள் ரெனியூவல் அண்ட் ரிவைவல், புதுப்பித்தல், எழுப்புதல் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார். இது குறிப்பாக 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், the people I have chosen. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் God has chosen me அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க? God has chosen me to be a believer, being part of the Denver Tamil Church. God's chosen people are to be renewed and revived. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், புதிய இஸ்ரவேல் மக்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, இந்த 2வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யாருக்கெல்லாம் இந்த எழுப்புதல், இந்த புதுப்பித்தல் தேவை என்று சொன்னால், உன்னை உண்டாக்கினவரும் தேவனால் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். I have been created by God. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். நம்ம ஒன்றும் ஒரு ஆக்சிடென்ட்டாக இங்கே நம்ம உட்காரல. இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட்ஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். டென்வர் தமிழ் திருச்சபையில் 2025ஆம் ஆண்டு புது வருடத்தை இந்த இடத்துல
இந்த கால்வரி திருச்சபையினுடைய சாங்சுவரியில் நீங்கள் உட்கார்ந்து இந்த வேத வசனத்தை கேட்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எப்போ நம்முடைய தாயின் கற்பத்தில் நம்ம இருக்கும் பொழுதே அவர் தெரிந்து கொண்டார். எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகிறது. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அடுத்த வாக்கியத்தை பாருங்க, உனக்கு துணையாயிருந்த அந்த தேவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தாயின் கற்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையினாலே உண்டாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். அந்த தேவன் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மக்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த மக்கள் எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஒரு புது வார்த்தை ஒன்று பார்த்தீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்க? தமிழ் பைபிளில் யஷூரனே. என்ன யஷூரனேன்னா என்ன அர்த்தம்? அப்ரைட், ஸ்ட்ராங், அப்ரைட் ஒன். அதான் ஹீப்ரு எபிரேய மொழியில் மொழிபெயர்த்தோன்னா தைரியசாலியர்கள், பலசாலிகள், தைரியம் கொண்டவர்கள். ஸோ திரும்பவும் நம்ம அங்கிருந்து போவோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையினாலே படைக்கப்பட்டவர்கள், தாயின் கற்பத்திலே இருந்து நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, யஷூரனே, நீங்க தைரியசாலிகள், பலவான்கள், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பலவான்கள். அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு? நான் தெரிந்து கொண்ட யஷூரனே, பயப்படாதே. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், தெரிந்து கொண்டு அழைக்கிறார். பயப்படாதே, ஃபியர் நாட். இந்த வசனத்தை வாசித்த உடனே இந்த ஃபியர் நாட் அப்படின்ன உடனே எனக்கு வந்த ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். You are comfortable, we can try only the refrain. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, he holds the future, and life is worth the living just because he lives. Because he lives, all fear is gone. ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு திறந்த கல்லறை, நம்முடைய வாழ்க்கையில பயமே இல்லை. பயப்படாதே. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது 2025ஆம் ஆண்டுல என்ன பயங்கள் உலகத்தில் இருக்குன்னு சொல்லி சும்மா கூகுள் பண்ணேன். நான் கடந்த 5 ஆண்டுகளாக 2019ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நியூ ட்ரெண்ட் ஆஃப் ஃபியர். முதல் ஃபியர் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் கடந்த 5 வருடங்களில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி மக்கள் பயப்படுகிறார்களாம். ஃபியர் ஆஃப் புது ஃபியர் இது, ஃபியர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். ரெண்டாவது ஃபியர் ஆஃப் ஹெல்த், பர்டிகுலர்லி அபவுட் ஃபியர் ஆஃப் மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த். இது ரெண்டுக்குமே கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு. ஃபியர் ஆஃப் ஹெல்த்துக்கும் ஃபியர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும், குறிப்பாக ஃபியர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த். என்ன ஃபியர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? நான் கொஞ்சம் உள்ளே போய் படிக்கும்போது, இந்த புது வருடம் வரும்பொழுதெல்லாம் இந்த கடந்த 5 வருடங்களாக, will I have the same relationship, a healthy relationship of the past year in the new year?
நிறைய பேர் பயத்தோட தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறார்களாம். particularly about family relationships. The relationship between parents and children, relationship among siblings, relationship with our relatives, brothers and sisters, relationship in the church. போன வருஷம் இருந்த அதே ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கான். அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு relationships are at risk at every level. அதனால தான் மக்கள் பயத்தோடு கூட புதிய ஆண்டு ஆரம்பிக்கிறார்கள். இந்த வருடத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது, Lord, renew and revive all the relationships that I am blessed with. ஆண்டவர் உறவுகளை ஹியூமனிட்டிக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். கணவன் என்ற உறவு, மனைவி என்ற உறவு, பெற்றோர் என்ற உறவு, பிள்ளைகள் என்ற உறவு, சகோதர சகோதரிகள் என்ற உறவு, அண்ணன் அக்கா தங்கச்சி என்ற உறவு, எத்தனையோ உறவுகளை ஆண்டவர் குடும்பங்களிலே பரிசாக கொடுத்திருக்கிறார். But people are filled with fear about all these relationships. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசில என்ன சொல்கிறார்? பயப்படாதே, renew and revive your relationship. The relationship are meant to be built, not to be broken. There is so much of brokenness in our relationships. Fear of health. பயப்படாதே, ஆண்டவர் சரீர சுகத்தை கொடுப்பார், மன ரீதியாக சுகத்தை கொடுப்பார், உணர்வு பிரகாரமாக சுகத்தை கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, இந்த வருடத்திலே என்னுடைய சரீரம், என்னுடைய மனம், my emotions, my mind, my spirituality, everything needs to be healthy. சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. All fear is gone because Jesus lives. He holds my future. He holds this year. Why should I fear? Why should I fear? எழுப்புதல் என்றால் என்ன? புதுப்பித்தல் என்றால் என்ன? நாம் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, மற்ற ஞாயிறுகளிலே ஈஸ்டர் வரைக்கும் இந்த வார்த்தையை தான் நாம் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். டென்வர் தமிழ் திருச்சபையாக முதலாவது இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சவால், fear not, build relationships. இந்த வருடத்தில் build relationships. Pray for God's health. Pray for God-given health and strength for our life and for our family and for our church. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். யோவான் 14:12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த புதிய வருடத்திலே பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம மத்தியிலே செய்ய இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கருவியாக ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாரா இந்த வசனத்தின்படி. ஆனா நீங்க என்னுடைய விசுவாசிகள், பைபிள் பிலீவிங் சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ், you will do more excellent things in the world. இன்னொரு வார்த்தையும் நாம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா, மறுபடியும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் அங்கே அறிந்து நாம் கடந்து செல்லலாம்.
செழிக்கும் என்கிற வார்த்தை, ஒரு பென் வச்சிருந்தீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்க அல்லது சர்க்கிள் பண்ணுங்க. முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம், புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அதே சமயத்தில் 3ஆம் வசனத்தில் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இட் இஸ் டு பி அண்டர்லைன்ட் அண்ட் சர்க்கிள்ட். ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே நமக்கு ஆவிக்குரிய செழிப்பை கொடுக்க இருக்கிறார். நம்முடைய தள்ளாடுகிற வாழ்க்கையை பலப்படுத்த இருக்கிறார். So that we will do the ministry more excellently. We will do the best ministry for God. Because we are the best people. Church-going, Bible-believing Christians are the best people. We are the excellent people. We are called to do excellent things for God. ஹென்றி நியூமன் சொல்லி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு பெரிய ஆவிக்குரிய மனிதர். அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், இந்த வேதத்தை வாசித்து விசுவாசித்து திருச்சபைக்கு செல்லும் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய வாழ்க்கை எழுப்புதல் அடைய வேண்டும். அவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 இல்லஸ்ட்ரேஷனை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதுதான் எழுப்புதல், இதுதான் புதுப்பித்தல். ஒரு பாலைவனத்தில் இருந்து விட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள போனால் எப்படி இருக்கும்? அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாள் காலையும் எழுந்த உடனே இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு பாலைவன வாழ்க்கை வேண்டாம். பாலைவனத்தில் வெறும் மண் வெயில் தான் இருக்கும். ஆனால் தோட்டம், மரங்கள், இலைகள், பூக்கள், காய்கள், பழங்கள், நதி ஓடும், பறவைகள், எவ்வளவு ஒரு குளிர்ச்சி, செழிப்பு. That is revival and that is renewal. ஹென்றி நியூமன் சொல்கிறார், காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை renew my life, my family, my church, my community like a garden, not like a desert. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே revive my life like a garden, like a garden of Eden. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை at its best. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை in all its fullness. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை abundant. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை overflowing with grace and power என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அவரிடத்துல யாரோ போய் கேட்டிருக்காங்க, what is renewal, what is revival? From desert to garden, that's renewal and revival. சிறந்த ஒரு வாழ்க்கை, சிறந்த ஒரு குடும்பம், முழுமையான வாழ்க்கை, முழுமையான குடும்பம், மிகுதியான வாழ்க்கை, மிகுதியான குடும்பம், கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை, நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை, நிரம்பி வழிகிற ஒரு குடும்பம், நிரம்பி வழிகிற ஒரு திருச்சபை. இந்த வருடத்திலே டென்வர் தமிழ் திருச்சபை கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரம்பி வழிய வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம், தான் நம்ம எல்லாருடைய ஜெபம். ஆமென்.